மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த சீர்காழியின் பெயர் பின் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தேவார பாட்டு பிறந்த புனித தலம் அப்படின்னு போற்றப்படும் சீர்காழி சைவ சமயத்தின் பெரும் தலமா அறியப்படுது. சிதம்பரத்துடன் இணைந்து 64 சைவ திருத்தலங்கள் ஒன்றா போற்றப்படும் சீர்காழியில பாம்பன் காளியம்மன் கோவில் மற்றும் 7ஆம் நூற்றாண்டின் சைவ நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் இந்த விஷயம் எல்லாம் இந்த இடத்தின் சிறப்பை கூறுது. சீர்காழி மட்டும் இல்லாம இந்த நகரத்துக்கு பல பெயர்கள் ஒரு ஒரு காலத்துல சொல்லப்படுது. பிரம்மபுரம், புகழி, கழுமல வளநகர், வெங்குரு, சிரபுரம் அப்படின்னு மொத்தம் 12 பெயர்கள் இந்த இடத்துக்கு இருக்கு. ஒவ்வொரு பெயரும் அந்த காலத்தின் வரலாற்றையும் தெய்வ பக்தியையும் சாட்சியா கூறுது. இந்த பகுதியின் பெயருக்கு பல சுவாரஸ்யமான வரலாற்று காரணமும் சொல்லப்படுது. பத்ரகாளி மற்றும் காளிகன் பாம்பு இந்த தலத்தை பூஜித்ததால ஸ்ரீகாளிபுரம் அப்படின்னு அந்த காலத்துல மக்கள் இதை அழைச்சாங்க. காலப்போக்கில் ஸ்ரீகாளி அப்படின்றது மருதி சீர்காழி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. மேலும் சி அப்படின்றதன் பொருள் மிகவும் உயர்ந்தது அல்லது சிறந்தது அப்படின்னு கூறப்படுது. காளி அப்படின்றதுக்கு உறுதி அல்லது பாதுகாப்பான இடம் அப்படின்றது பொருள். இதனால சீர்காழி அப்படின்றதுக்கு மிக உயர்ந்த மற்றும் பாதுகாப்பான இடம் அர்த்தம் அப்படின்றது தான் சொல்லப்படுது.